திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கி தருவதாக 7 பேரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி. அரசு கல்லூரி பெண் பேராசிரியர் கைது. புதன்கிழமை இரவு 9:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் MVM அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த சியாமலாதேவி தற்போது ரெட்டியார் சத்திரம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். சியாமலாதேவி கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜேஸ்வரி, காயத்ரி, நந்தினி, மாலினி, ரேவதி, செல்வராணி, லிங்கேஸ்வரன் ஆகிய 7 பேரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக முன்பணமாக ரூபாய் 20 லட்சம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி, நந்தினி, காயத்ரி ஆகியோரை தனித்தனியாக தான் பணிபுரியும் அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு அழைத்து போலியாக நேர்காணலை சியாமலாதேவி நடத்தி நாடகமாடியுள்ளார். மேலும் லிங்கேஸ்வரனுக்கு சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகத்தில் நேர்காணல் நடக்க உள்ளதாக கூறி அரசு முத்திரையுடன் கூடிய கடிதத்தை தயாரித்து போலியாக ஆணையர் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளார். பணம் வாங்கி 2 வருடம் ஆகியும் யாருக்கும் அரசு வேலை வாங்கி கொடுக்காததால் சந்தேகமடைந்த பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சரியான பதில் அளிக்காமல் பணம் கொடுத்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட குற்றப்பிரிவு DSP குமரேசன் தலைமையிலான போலீசார் சியாமலாதேவிக்கு விசாரணைக்கு வருமாறு 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து சியாமலாதேவியை கைது செய்து நிலக்கோட்டை சிறையில் அடைத்தனர். சியாமலாதேவி ரெட்டியார் சத்திரம் அரசு கலைக்கல்லூரியில் வேலை பார்த்து வந்த நிலையில் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.